ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவன் வந்து ஹீரோயின்ட்ட வந்து, "நீ இப்ப ப்ராமிஸ் பண்றியா? பண்ண முடியாதா?" அப்படின்ற மாரி கத்திட்டு இருப்பான். ஸோ அப்ப நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறாங்க, அவங்க ரெஸ்ட் ரூம்ல நிக்கும்போது, "கடவுளே! இது என்ன சோதனை எனக்கு? இவர் வேற இப்படி டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்றாங்க. கண்டிப்பா இது வந்து டபுள் லைன் எனக்கு காமிக்காது. இது என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஃபோன் ஞாபகம் வரும். ஃபோன்ல அடிச்சு பார்க்கும்போது, பவுடர் பிளஸ் வாட்டர் இஸ் ஈக்குவல் டூ ரிசல்ட் டபுள் லைன் அப்படிங்கிற மாரி போட்டிருக்கும். உடனே இவங்க வந்து, சரி ஓகே அப்படின்ற மாரி அத செஞ்சு அவன்ட்ட காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நெனச்சுட்டு இவங்க வந்து அந்த இடத்துல அமைதியா ப்ராமிஸ் பண்ண முடியாம நின்னுட்டுருப்பாங்க. அப்ப வந்து ரமாமாயி வாராங்க. வந்துட்டு, "என்ன ஆச்சுப்பா? என்னாச்சு? என்ன எதுக்கு இவ வந்து இப்படி கை நீட்டிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "பொய் ரமாமாயி, எல்லாமே பொய். இவ சொல்றது ஃபுல்லா பொய்யி, ட்ராமா எல்லாமே இவ தான்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "இந்த விஷயத்துல இவ பொய் சொல்லுவாளாப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்ப அவள சத்தியம் பண்ண சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். உடனே இவளும் வந்து நேரா சாமி கிட்ட கைய நீட்டிட்டு, நான் பண்ற விஷயம் எல்லாமே நல்லது தான். நான் உண்மையா தான் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிர்றா. சொன்னதுக்கப்புறம் ரமாமாயி, "அம்மா கைய எடும்மா. கைய எப்படி பொத்து போய் இருக்கு பாரு. ஏன் ஓம்காரா நீ இப்படி பண்ற? உனக்கு அறிவே இல்லையா? இவள வந்து ரூம்க்கு கூட்டிட்டு போ." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனும் சிலை மாரியே அப்படியே நின்னுட்டுருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து போக பார்ப்பாங்களா, அப்ப வந்து ரமாமாயி சொல்றாங்க, "நீ வந்து அவள ரூம்க்கு அழைச்சிட்டு போ." அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவன் வந்து அவ கைய புடிச்சு ரூமுக்கு கூட்டிட்டு போக பாப்பான். அப்போ மறுபடியுமே சொல்றாங்க, "நீ அவள தூக்கிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அவன் வந்து அவள தூக்குறான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து, "என்ன மன்னிச்சுருங்க மகாதேவா. என் புருஷன காப்பாத்துறதுக்காக மட்டும் தான் நான் இந்த மாரி இந்த வேலைய அதாவது உங்க மேல ப்ராமிஸ் பண்ணேன். என்ன மன்னிச்சுருங்க." அப்படின்ற மாரி அவ வந்து யோசிச்சுட்டு இருப்பா. இவன் அப்படி தூக்கிட்டு அவள போயிருவான். அதுக்கப்புறம் வந்து இவன் ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா வெளியில இருந்து வருவான் போல. ஸோ இத பார்த்துட்டு ரமாமாயி வந்து, "உனக்கு அறிவு இருக்கா? உன்னோட ஒய்ஃபோ பிரெக்னன்ட்டா இருக்கா. அவள தானே நீ பார்க்கணும். இப்ப எங்க போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல எனக்கு வேலை இருந்துச்சு. அதான் வெளியில போயிட்டு வரேன்." அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். உடனே, "உன்னால என்னுடைய மருமக இன்னும் தூங்காம இருக்கா பாரு. அவ இப்படி தூங்காம இருந்தா, அவ உடம்புக்கு என்ன ஆகுறது? இப்ப நம்மளுக்கு வந்து இந்த பிள்ளை தானே முக்கியம். ஸோ நீ ஏன் இப்படி பண்ற ஓம்காரா?" அப்படின்ற மாரி கத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஜான்வி வந்துருவாங்க. ஜான்வி வந்ததுக்கப்புறம், "என்ன ஆச்சு ரமாமாயி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்லம்மா. இந்த மாரி இவன் வந்து இவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. கௌரிய வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி கூட கிடையாது. இவன் பெசாட்டு போயிட்டாம்மா. ஆனா அவள பாரு அவ தூங்காம இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஓம்காரா சொல்லுவான், "தூங்குறதுலாம் அது அவங்களுடைய விருப்பம். அவ படுத்து தூங்க வேண்டியது தானே. எனக்காக யாரு வெயிட் பண்ண சொன்னா?" அப்படின்ற மாரி இவனும் சொல்லிட்டு இருப்பான். உடனே ரமாமாயி சொல்வாங்க, "அது எப்படிப்பா உனக்காக அவ வெயிட் பண்ணுவா? எப்பவுமே வந்து உனக்காக எப்படி அவ தூங்குவா? எப்பவுமே உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஸோ நீ ரூமுக்கு போ." அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. உடனே இவனும் வந்து ரூமுக்கு வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோயின், "எங்கங்க போனீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அவன் கிளாப் பண்ணிட்டு, "அம்மா ரொம்ப நடிக்கிறம்மா. உன் ட்ராமாக்கு அளவே கிடையாது. ஒரு பொய்ய சொல்லி, இப்ப பாரு என் குடும்பத்துல உள்ள எல்லாத்தையும் உன்கிட்ட நீ வர வச்சிருக்க. இப்ப என்ன பாரு, அவங்க வந்து என்ன பத்தி யோசிக்கிறாங்களா? என்ன பத்தி சுத்தமா யோசிக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ட்ராமா போட்டுட்டே திரிவ நீனு." அப்படின்னு சொல்லி அவள பேசிட்டு இருக்கான். "அதெல்லாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல வரா. "நிறுத்து. நிப்பாட்டு. இதுக்கு மேல நீ எதுவுமே சொல்ல வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்றான். உடனே அது மட்டும் இல்லாம இவன் சொல்றான். என்ன சொல்றான்னா, "அந்த குழந்தைன்னு அந்த குழந்தைக்காக தானே இவ்ளோ காலம் நீனு பண்ணிட்டுருக்க. இந்த 6 மாசம் உனக்கு டைமு. அந்த குழந்தை என் கையில வந்தோனே நீ என்ன பண்ணிறணும், இந்த வீட்ட விட்டு வெளியில போயிறணும். அந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிடுவேன் தனியா. நீ வந்து இங்க லைஃப் டைம் இருக்கிறதுக்கா இவ்ளோ பொய் சொல்லிட்டு இருக்க." அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு, "ஒழுங்கு மரியாதையா உன் பேச்ச நீ நிப்பாட்டு." அப்படின்ற மாரியும் சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து அவன் வந்து தூங்க போயிருவான். உடனே மார்னிங் ஆகுது. உடனே ரமா அம்மாயி வந்து பேய் மாரி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவன் திரும்பி பார்த்துட்டு, "என்னாச்சு? என்ன திடீர்னு இவ்ளோ சீக்கிரம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லப்பா உன் ஒய்ஃப் வந்து அ இது வாக்கிங் போணும். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் நீ வந்து கூட்டிட்டு போணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இவன் சொல்றான், "இந்த மிட் நைட்ல என்ன நீங்க போய் வாக்கிங் கூட்டிட்டு போ சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இது மிட் நைட் இல்ல. ஏர்லி மார்னிங் 5:30 அதாவது 6:00 இருக்கும்." அந்த மாரி சொல்றாங்க. உடனே சொன்னதுக்கப்புறம் இவன் சொல்றான், "இல்ல அம்மாயி அவளுக்காண்டி மட்டும் யோசிக்கிறீங்க. நான் இது என்னுடைய
ரைட்ஸு. ஸோ நான் தூங்க போறேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அப்ப நீ என்னுடைய பேச்ச கேட்க மாட்டியா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரி நான் கேட்குறேன். உங்களுக்கு வேற என்ன செய்யணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போதைக்கு அவள வாக்கிங் கூட்டிட்டு போணும். மிச்சபடி வேற நான் அப்புறமாட்டி சொல்றேன். எஞ்சி போப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஞ்சி போறான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இத வந்து அவன் நின்னு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு, "ஓம்காரா" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, "ஆ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். ஃபர்ஸ்ட்டு என்னுடைய இடத்த நீ வந்து ஆக்கியூபை பண்ண. என் ரமாமாயி என் அம்மாட்ட இருந்து. இப்போ வந்து என்னுடைய தூக்கத்தையும் வந்து நீ வந்து இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாருங்கங்க. பேர்ட்ஸு, இந்த காலையில உள்ள சன்செட்டு இதெல்லாம் பாருங்க. எவ்ளோ நல்லா இருக்கு. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க வாங்கங்க நம்ம வாக் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவ பேசிட்டு இருப்பா. உடனே இவனும் சரி அப்படின்ற மாரி அவள கூட்டு போயிட்டுருப்பான். வாக்கிங்லாம் போயிட்டு நம்ம ஹீரோயின் ஹால்குள்ள என்ட்ரி ஆயிட்டு வந்துட்டுருப்பா. ஸோ அந்த இடத்துல வந்து ரமாமாயி வந்துட்டு, வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, போயிட்டு வந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். உனக்கு செக்கப் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னது செக்கப்பா? அன்னைக்கு தானே பண்ணோம். இப்ப ஏன் உடனே பண்ணணும்? இப்பவே போணுமா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டுருக்க, ஆமா. இப்ப தான் போணும். அங்க கார் ரெடியா இருக்கு. நீ போய் ரெடி ஆயிட்டு மட்டும் வா. ஏன்னா வந்து பேபியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. எங்க நம்ம பிரெக்னன்ட் இல்லன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாரி அவ முழிச்சுட்டு இருப்பா. அந்த இடத்துல வந்து அவங்களும் போயிர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓம்காரா வந்து கௌரிய கூட்டிட்டு வருவானா, "நீ வேகமா நட. இந்த மாரி ரமாமாயி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போணும் வா" அப்படின்ற மாரி சொல்லி கூட்டிட்டு இருப்பான். உடனே இவங்களும் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, ரமாமாயி பாத்துர்றாங்க. பாத்துட்டு கண்ண கண்ண காமிக்கிறாங்க ஓம்காராட்ட. உடனே "சப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடி போயிட்டு அவ மேல கைய போட்டு, "வாம்மா ஒழுங்கா நடம்மா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டுருப்பான். அப்படியே வெளியில நடந்து வந்துட்டுருப்பானா, ஸோ அந்த இடத்துல வந்து காருக்கு முன்னாடி இவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ பவ்யா அந்த இடத்துக்கு வந்துருவா. பவ்யாவ வந்து யாரோ கன் வந்து ஷூட் பண்றதுக்கு எய்ம்ல வச்சிருக்காங்க போல. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்கால்ல, அவ வந்து நின்னுட்டு இருப்பாளா, பவ்யா கேட்பா, "எங்க போறீங்க அக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரமாமாயி சொல்றாங்க, "ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்." "சரி ஓகே தானே, வாங்க கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பவ்யாக்கு எய்ம் பண்ணவன் கௌரி கால்ல சுட்டுருவான். உடனே இத பார்த்துட்டு கௌரி வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து அப்படியே விழுந்துருவாங்களா. ஸோ ஓம்காரா வந்து, "என்னாச்சு கௌரி?" அப்படின்னு சொல்லிட்டு அவள தூக்கிட்டு ரூமுக்கு வருவான். அவ வந்து வலியில வந்து ரொம்ப கத்திட்டு இருப்பா. அந்த சமயத்துல கூட ரமாமாயி சொல்றாங்க, "வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிறக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எல்லாரும் பதறுவாங்க. ஸோ அந்த இடத்துல "ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரமாமாயி கத்துவாங்க. உடனே ஜான்வி "நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. உடனே இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஓம்காரா வந்து கௌரி கிட்ட தான் உட்கார்ந்திருப்பான். ஸோ அவன எந்திக்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, "இப்போ இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆவட்டுமா உனக்கு இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்ங்கிற பேர்ல, அவளுக்கு அந்த புண்லயே அவங்க வந்து கைய வச்சு வச்சு அமுக்கி அவ ரொம்ப கத்திட்டு இருப்பா. அந்த இடத்துல ஓம்காரா சொல்லுவான், "பாத்து ரமாமாயி" அப்படின்னு சொல்லுவான். இத பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் காண்டாகும். அந்த இடத்துல டாக்டருமே வந்துருவாங்க. வந்துட்டு, "இங்க பாருங்க டாக்டர், இவங்க கால்ல அடிபட்டுருக்கு. அப்போ குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ரமாமாயி கேட்பாங்க. "அது எப்படிங்க கால்ல அடிபட்டா குழந்தைக்கு என்ன பிரச்சனையாகும்?" அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. "ஷி இஸ் பிரெக்னன்ட். நீங்க வந்து அவங்க வயித்துல வந்து ஹார்ட் பீட் துடிக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. உடனே அவங்களுமே செக் பண்றாங்க. பட் ஹார்ட் பீட் துடிக்கல. உடனே "என்னது இது? இவங்களுக்கு ஏன் ஹார்ட் பீட் துடிக்க மாட்டேக்கி?" அப்படின்ற மாரி அவங்களுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. "நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாங்க. ஸோ அங்க வச்சு தான் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "அதெல்லாம் வரமாட்டா. ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போக்கூடாதுன்னு" ரமாமாயி சொல்லிட்டு, "எதா இருந்தாலும் எவ்ளோ செலவானாலும் எங்க வீட்ல வச்சு இந்த ரூம்ல வச்சே பாருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே டாக்டரும் அங்க போயிட்டு, "அல்ட்ராசானிக் மிஷின் வேணும். ஸோ அத நீங்க இந்த வீட்டுக்கு வந்து குடுத்து விடுங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓம்காராட்டயும் சொல்லிர்றாங்க. "அந்த மிஷின் இங்க இருந்துச்சுன்னா, ஓகே தெளிவா எல்லாத்தையும் பாத்தரலாம்" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின பாக்க பவ்யா வந்திருப்பா. அங்க வந்து ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. "என்னதுடா இது? ரமாமாயி தான் சொன்னாங்க கௌரி ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு. ஆனா இங்க இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரூம் சைடா கிராஸ் பண்ணி போறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து கடவுள்ட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. "நான் என்ன பண்ணுவேன்? இப்ப தான் எல்லாமே தெரிய போகுது. நான் மறைச்சு வச்சிருக்க உண்மை எல்லாமே தெரிஞ்சிரும். இந்த ரமா அம்மாயி என்னை இப்ப வீட்ட விட்டு தொரத்திருவாங்க. அப்ப எப்படி நான் ஓம்காராவ காப்பாத்துவேன்? நான் என்னதான் பண்றது?" அப்படின்ற மாரி அவங்க வந்து ரொம்ப கடவுள்ட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த சைட்ல வந்து நிழல் தெரியும். ஓம்காரா நிழல் மாரி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஓம்காராட்ட உண்மைய சொல்லிர்லாம். "கடவுளே எனக்கு இதான் சரியா படுது. நான் ஓம்காராட்ட போய் உண்மைய சொல்லிர்றேன்" அப்படின்ற மாரி கடவுள்ட்ட சொல்லிட்டு நேரா அந்த
அந்த கதவு கிட்ட நின்னு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நின்னு, "என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்படி பிரெக்னன்ட் இல்ல. நான் வந்து ரமாமாயி அகெயின்ஸ்டா வந்து எவிடன்ஸ் எடுக்க தான் நான் கொஞ்ச நாள் இருக்கிறது தான் இந்த வீட்ல இருக்கணும். அதனால தான் நான் இப்படி சொன்னேன்." அப்படின்ற மாரி எல்லா உண்மையுமே அந்த இடத்துல சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் ரூம்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோயின வந்து ஸ்கேன் பண்ண அந்த டாக்டர் வந்து அந்த அல்ட்ராசானிக் மிஷின் வச்சிருப்பாங்க போல. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எதுவுமே அந்த இதுல இல்லையா, உடனே ரமாமாயி சொல்றாங்க, "குழந்தை எங்க?" அப்படின்ற மாரி ரமாமாயி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மிஷின்ல ஏதோ ஃபால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாயி அங்க பேசிட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒண்ணும் ஃபால்ட் இல்ல. வெயிட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோனயே அங்க பேபி சீன் ஆகுது. ஸோ இத பார்த்துட்டு எல்லா குடும்பமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இது என்னப்பா ட்விஸ்ட்டா இருக்கு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பவ்யா இவங்கள பார்த்து சிரிப்பாங்க. ஸோ தனியா கூட்டு வந்து பவ்யாட்ட கேட்குறாங்க. உடனே பவ்யா சொல்றாங்க, "நீங்க ஓம்காரான்னு நெனச்சிட்டீங்க. ஓம்கார் அந்த இடத்துல இருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த ஃபுல்லாமே நான் தான் கேட்டேன். நீங்க இந்த விஷயத்த பத்தி எனக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்ங்கிற அவசியமே கிடையாது. நீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது இந்த குடும்பத்தோட நல்லதுக்கும், ஓம்காராவோட நல்லதுக்காக தான் இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டீங்கல்ல. ஸோ கடவுள் தான் உங்களுக்கு நடத்தி வச்சாங்கன்னு நெனச்சுக்கோங்க. பட் நான் உங்களுக்கு இதுல ஹெல்ப் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்லி முடிக்கிறாங்க. அதே மாரியே அந்த டாக்டரும் வந்து பேபி இஸ் ஃபைன். நீங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. வெளியில வந்ததுக்கப்புறம், நான் சொன்ன மாரியே பண்ணிட்டீங்களே. இந்த விஷயம் மேபி கண்டிப்பா நெனைக்கிறேன் ரகசியமா தான் இருக்கும் அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு பவ்யா சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது, அந்த டாக்டர்ட்ட வந்து பவ்யா தான் வந்து இந்த மாரி நீங்க பேசணும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க போல. அப்புறம் ரூம்ல நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ரமாமாயி எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்றது? எந்த மாரி அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறது? அப்படின்றத. அதுக்கப்புறம் எஞ்சி வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருப்பாங்க போல. ஓம்காரா வந்துட்டு, "உனக்கு என்ன வேணும்? எங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லங்க என் ட்ரெஸ் எடுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லுவா. உடனே "நான் எடுத்து தரேன். நான் ஹெல்ப் பண்றேன்." அப்படின்ட்டு சொல்லுவான். உடனே "இல்ல பரவாயில்லங்க. நானே பார்த்துப்பேன்." அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு, போய் எடுத்துட்டு இருப்பா. அவளால எடுக்க முடியாது. பிகாஸ் கால்ல அடிபட்டுருக்கும்ல. ஸோ அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். உடனே "தேங்க்யூங்க." அப்படின்ற மாரி சொல்லிருவா. உடனே சொன்னதுக்கப்புறம், நான் வந்து யாரோ ஒரு பொண்ணு தானே. ஸோ நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வந்து யாருக்குனாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் நெனச்சேன்னா யாருக்குனாலுமே நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படின்ற மாரி அவனும் சொல்றான். இந்த இடத்துல க ரமாமாயி வேற, அ "குழந்தைய நல்லா பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி இவள மிரட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு ரூமுக்கு போய் ரமாமாயி எல்லா பொருளையும் போட்டு தேடிட்டு, லாஸ்ட்டா அந்த மதனுடைய ஃபோட்டோவ எடுத்துட்டு, "மதன் நீ இந்த உலகத்துக்கு வரப்போற" அப்படின்ற மாரி சொல்லிட்டு சைக்கோத்தனமா பார்த்துட்ருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து ரூம்ல நின்னுட்ருப்பாளா, அப்போ வந்து அவ அந்த சைடு போயிட்டுருப்பாளா, உடனே ஹீரோ வந்து, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்லங்க நான் போய் எடுத்து குடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் உனக்கு எடுத்து தரேன்" அப்படின்பான். "இல்லங்க பரவால்ல" அப்படின்னு சொல்லும்போது, "நான் தான் சொல்றேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரா அந்த இடத்துக்கு போவான். போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்ப்பாங்க. "என்னது பாலா? பால் எனக்கு வேண்டாமே!" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவன் ஊத்திட்டு வந்திருப்பான் போல. உடனே "இல்லங்க எனக்கு பால் வேணாம்" அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டே இருப்பா. "அதெல்லாம் தெரியாது நீ குடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய புடிச்சு அந்த இடத்துல வைக்க போவான். ஸோ அவ என்ன பண்ணுவா, அவ வந்து விட்டுருவா. அந்த இடத்துல அந்த பால் கீழ கொட்டிரும். உடனே இவனுக்கு சரியான கோவம் வரும். ஆனா கோவத்த வந்து வெளிக்காட்டாம, "ஒண்ணும் பண்ணாத" அப்படின்னு சொல்லுவான். "ஒரு 2 நிமிஷம் டைம் குடுங்க. நான் இதெல்லாம் கிளீன் பண்ணிர்றேன்" அப்படின்ற மாரி சொல்வா. "நீ எதுவுமே பண்ண வேணாம்" அப்படின்ற மாரி அவன் சொல்ல, இவ கேட்காம கிளீன் பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பா. ஸோ அப்படியே காலு ஸ்லிப் ஆகி அப்படியே உள்ள போயிருப்பா. ஸோ அவனுமே புடிச்சிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் எந்திரிச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லுவா. உடனே அவன் வந்து எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்ற? எது அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே இல்லங்க நீங்க என்ன காப்பாத்தீங்கல்ல, அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் காப்பாத்திருப்பேன். அண்ட் யூ இந்த இந்த குழந்தைக்காக மட்டும் தான் உன்ன நான் இவ்ளோ தூரம் நான் கேர் பண்ணி பாக்கேன். மிச்சபடி வேற எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. ஸோ நீ எதையுமே நெனச்சுட்டு என்ட்ட அட்வான்டேஜ் ஓவரா எடுத்துக்காத அப்படின்ற மாரி அவனுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹார்ஷா அவள்ட்ட சொல்லுவான். உடனே இவளும் நான் உங்கள்ட்டலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலங்க. நீங்க தாங்க வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டுருக்கீங்க. என்னைக்கும் இல்லாம அப்படின்ற மாரி பேனுக்குன்னே டீஸ் பண்ணுவா. அவன் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம, இந்த ஓம்காராவால செய்ய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது பாத்துக்கோ! அப்டின்ற மாரி சொல்லிட்டுருப்பான். உடனே இவ சொல்லுவா, "அப்படியா! சரி எனக்கு பரேல்ல எனக்கு புடிச்ச ஃபேவரைட்டான என்னுடைய பானிபூரி வேணும். உங்களால கொண்டு வர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. உடனே அவன் அந்த இடத்துல இருந்து ஒண்ணும் சொல்லாம போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. "நான் இந்த மாரி ரொம்ப பொய் சொல்றேன். ஓம்காராட்டயே பொய் சொல்றேன். இது ரொம்ப தப்பு தான்.
நான் பண்ற இந்த தப்ப எந்த ஒரு விஷயத்தாலயும் சரி கட்ட முடியாது தான். பட் கடவுள் என்ன மன்னிச்சிருங்க. நான் ரமாமாயிக்காக மட்டும் தான் நான் இப்படி பண்ணேன். ஓம்காராவ காப்பாத்தணும்ங்கிறதுக்காக மட்டும் தான் பண்ணேன். வேற வழி இல்ல எனக்கு. நான் எப்படியாச்சும் ப்ரூஃப் பண்ணிட்டு கூட நான் அந்த வீட்ல இருந்து போயிருவேன். அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ரமா அம்மாயி வருவாங்க. வந்துட்டு, கௌரி என்னம்மா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "இல்ல நான் சும்மா தான் இருக்கேன். உட்கார்ந்திருந்தேன்" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவாளா. "உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்ன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லையே இந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட்ன்னு எனக்கு தெரியல" அப்படின்ற மாரி அவ சொல்ல, "இந்தா புடி இந்த கிஃப்ட் உனக்கு தாம்மா" அப்படின்ற மாரி சொல்லி குடுப்பாங்க. அவளும் ஓப்பன் பண்ணுவா. ஓப்பன் பண்ண அவளுக்கு சரியான ஷாக்கு. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை ஃபிரெண்ட்ஸ்.